இன்னைக்கு சாதத்துக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ், அதுவும் சுண்டக்காய் மாதிரியே மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ள கோவக்காய் வச்சு ரொம்ப ஈஸியாக வறுவல் செஞ்சிடலாங்க. வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்காக நான் வந்து 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். காயை வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு காயோட 2 நுனிப்பகுதியும் நறுக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் காயை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீல வாக்கிலையோ அல்லது வட்ட வட்டமாகவோ நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. காய் வந்து ரொம்ப பழுத்து இருந்துச்சுன்னா அதை பொரியலுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க. காயாக இருந்தால் தான் பொரியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுவல் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு வாசம் பிடிக்காதவங்க இது போல் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அப்புறம் 5-6 பல் பூண்டு வந்து 1-2 தட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குற கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த கோவக்காயை சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது 2 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கிங்க. கோவக்காயோட தோல் பகுதி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கோவக்காயை நறுக்கும்போது கையில் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கோவக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா தோலும் கொஞ்சம் சாஃப்டாயிரும். அதே மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மையும் எண்ணெயில் வதக்கும் போது போயிடும். இப்போ நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த டைம் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் ஆர்டினரி மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 3 நிமிஷம் வரைக்கும் காயை வந்து சிம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 2 தடவையாவது மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காயில் இருக்க அந்த தண்ணி சத்தில் வந்து காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். தேவைப்பட்டால் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி வேணால் தெளித்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மூடியை திறந்து நல்லா சுருள வதக்கி விடணும். காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வந்து ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறோம். அந்த சாப்பாட்டில் வந்து காய்கறிகளாக இருக்கலாம், அல்லது பழங்களாக இருக்கலாம், அல்லது அசைவ உணவாக இருக்கலாம். இது எதுவுமே வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா அதனோட மருத்துவ குணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூடவோ குறைச்சோ உணவில் சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் எப்போவுமே ஒரு காய் ரெசிபி போட்டேன்னா அதனோட பலன்களை சொல்லி தான் வீடியோ ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து கோவக்காயோட மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கலாம். கோவக்காய் வந்து சுண்டக்காய் மாதிரியே தாங்க குடல் புழுக்களை அழிக்கிற தன்மை உண்டு. ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். சிறுநீரக கற்கள் வந்து வராமல் தடுக்கும். அதே மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதே மாதிரி கோவக்காய்க்கு வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ நம்மளோட கோவக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மெத்தடில் வந்து கோவக்காய் வறுவல் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. Thanks for watching.